குரு 3ஆம் இடத்தில் வரார். திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு போயிடுங்க. குலதெய்வத்துக்கு எல்லாரும் போனாலும் திருவெண்காடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு போயிட்டு வந்துடுங்க. ராகு கேதுக்கும் சேர்த்து நல்லது நடக்கும். 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும். துணைவியாருடன் மகிழ சந்தோஷம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். எடுத்த காரியத்தில் ஜெயம். அபிராமி அந்தாதி தினமும் கேட்பது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் எந்தவித சங்கடமும் வராது. அபிராமியில் 40, 59, 75 படிக்கிறது அல்லது கேட்கறது போதும். திருமண தடையெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல் தீரும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். லாபம் ஏற்படும். பெரிய அளவுக்கு பண வரவு எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாட்களாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து, உங்களுக்கு உபத்திரம் கொடுத்து கொண்டிருந்த, உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கு காணாது போய்விடுவார்கள். நீங்கள் யாரை பற்றியும் வேண்டாம், தெய்வத்தின் காலை பற்றி கொள்ளுங்கள்.